குருவே சர்வலோகானாம் விஜதே பவரோகிணாம் நிலையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி குருவே நமக. ஸ்ரீ குருஸ்து மகராமியம் நாதபிந்து கலாதீரம் தத்வாதீரம் குணாதீரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. விருச்சிகராசி அன்பர்களுக்கு சனிப்பெயர்ச்சி பலன்கள். திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சியை பேஸ் பண்ணி விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை விருச்சிகராசி பொறுத்தளவில் கிட்டத்தட்ட இந்த சனி பகவான் உங்களுக்கு மார்ச் 6க்கு பிறகு வாழ்க்கையில் இழந்ததையெல்லாம் கொடுக்கணும். இந்த முறையாவது நீங்கள் ஜெயித்திருவீங்க. குரு பயிற்சியும் வருகிறது, சனியை பார்க்கிறார். கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு உண்டு. இதுவரையிலும் தோல்வி கசப்பு பலவிதமான உபத்திரவாதங்கள் இருந்தீங்க. உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகுறீங்க. ஏற்கனவே வீடு வண்டி வாகனம் சுகம் உடல்நலக் குறைபாடு, வண்டி வாகனங்கள் பழுது, தாயாருக்கு உடல்நலக் குறைபாடு, வைத்திய செலவு, பல்வேறு விதமான வகைகளிலே கசங்கி போனீங்க. மன உளைச்சல் அதிகமாக இருந்தது. இப்போ அப்படி இருக்காது. அந்த அர்த்தாஷ்டம சனியிலிருந்து விலகி இப்பொழுது பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் குரு வீட்டுக்குள் நுழைகிறார். மீனராசிக்குள்ளே போகிற சனி பகவான் உங்களுக்கு சிறப்பான நல்ல பலனை கொடுப்பார். அதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. மிகச்சிறப்பாக இருக்கும். எள்ளளவும் துன்பம் வராது. இந்த முறையில் வாழ்க்கையில் ஒரு ஜம்ப்பு. ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு பிறகு சனி வந்திருக்கிறார். அப்போ உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி போய் பஞ்சமஸ்தானத்தில் போகிறார். அப்போ உங்களுக்கு இந்த சனி பகவான் நல்ல பலனை கொடுப்பதில் அவர் தவற மாட்டார். அதாவது ஏற்கனவே பொறுத்தளவில் உங்களுக்கு வரவை விட செலவு அதிகமாக இருந்தது. குடும்ப பொறுப்புகளில் சம்பந்தமாக அலைச்சல் அதிகரிச்சிருக்கும். அப்போ இப்போ மனதிற்கு நிறைவை தரும் சுப செலவுகளாக மாறுவார். அதனால் நிறைய செல்வத்தை கொடுப்பார், ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், மன மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. பூர்வ சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். சொத்து கிடைக்குமாங்கிறவர்களுக்கு இந்த ஆண்டில் சொத்து கிடைச்சிடும். ஏதோ ஒரு வகைகளில் குலதெய்வத்தினுடைய போனாலே பிரச்சனை என்பவர்கள் குலதெய்வம் இப்பொழுது மனதளவிலே பேசும். வீடு தேடி வந்து நிற்கும். கன்னி பெண்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கலைஞர்களுக்கு ஒரு அற்புதமான காலம். அரசியல்வாதிகளுக்கும் இது ஒரு ஏற்ற மிகுந்த காலம். மாணவியர்களுக்கு வெற்றிகள் மேலே வெற்றிகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டாகும். இதுதான் முன்கரை சுருக்கம். காகத்வஜாய வித்மகே கட்ககஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயர் விபம் வேணுநாதம் சாந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேசம் தனானாம் ஸ்வாம் மிருகாகாந்தம் சாருகாசம் பரபிரம்மலிங்கம் பதே பாண்டுரங்கம். விருச்சிகராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி ஆகிறார். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும். என்றோ பட்ட கடன்களை எல்லாம் இப்பொழுது அடைச்சிருவீர்கள். குழந்தைகள் கல்வி சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். உத்தியோக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி நீங்கள் இடமாற்றத்தை தரும். ஒரு சில மைனஸை நம்ம அடுத்து வரக்கூடிய வளர்ச்சிக்கு ஒரு பெரிய அஸ்திவாரம். அப்போ வீடு மாற்றம் ஏற்படும். வீடு வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். கடன் வாங்கி வீடுகள் ஏற்படும். பூர்வ புண்ணிய சொத்துக்களை விற்றுட்டு நகரத்தில் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். திருமண முயற்சிகளில் தடங்கல்களும் தாமதங்களும் நீங்கி மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷத்தையும் பெறுவீங்க. அதனால் உத்தியோகத்தை எடுத்துக்கிட்டால் சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக சஞ்சாரம் நீங்கிருச்சு, தோஷம் நீங்கிருச்சு. அதனால் அலுவலகத்தில் நிம்மதி இருக்கும். சக தொழிலாளர்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. பணியில் இருக்கிற சுமைகள்லாம் குறையும். பணிகளில் ஊதிய உயர்வு கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும். மேலதிகாரிகளால் இருந்த தொந்தரவு நீங்கும். அதே போல் வாகன வசதி அதிகரிக்கும். மேல் அதிகாரி ஒருவர் இடமாற்றம் போவார். அந்த இடத்திற்கு நீங்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. மன நிம்மதி உண்டாகும். வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும். இதுவரை மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு இப்போ உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும். உங்களுக்கு அடுத்த நிலை, ஒரு டெப்டி நிலை ஒன்று உருவாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்கார அன்பர்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்தில் மனதிற்கு பிடித்தமான வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளியில் சென்று பணியாற்ற விரும்புகிறவர்களுக்கும் சனி பகவான் நிறைவேற்றி வைப்பார். பணிகளில் கவனக்குறைவாக இருப்பதற்கும்
தவறுகள் ஏற்படுவதற்கும் சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணும். அதிகாலையிலே எழுந்து நீராடி கொஞ்சம் தியானம், கொஞ்சம் ஜபதபங்களை செய்து கொள்ளுங்கள். ஆலயத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை 21 முறை சுற்றி வாருங்கள். வாரம் ஒரு முறை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். சனியினுடைய அதிதேவதையாக இருக்கிற பைரவருக்கு அவருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சாத்துங்கள். ஞாயிற்றுக்கிழமை 4 to 6 ராகு காலத்தில் பைரவர் வழிபாடு வெற்றியை உண்டாக்கும். நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு போய் ஒரு தடவையாதும் சொர்ணத்தால் பூ வைத்திருப்பார்கள், அதை சொல்லி ஒரு அர்ச்சனை செய்யுங்கள். அதே போல் பதவி மாற்றம் வரலாம். கூடுமான மரல கொஞ்சம் வேலை அதிகம் இருக்கும், வருமானம் கூடும்போது உடல் உழைப்பு தேவைப்படும். அப்போ உடல் உழைப்பு வரும்போது டயர்ட்னஸ் வரும். டயர்ட்னஸ் வந்த நேரத்துக்கு சாப்பிட முடியாது. அப்போ உடல் ஆரோக்கியத்துக்கு கொஞ்சம் வைத்திய செலவுகள்லாம் வரும். அதனால் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால செய்தொழில் அலைச்சல் திரிச்சல் உழைப்புகள்லாம் கடினமாக இருக்கும். ஆனால் நல்ல லாபம் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், உழைப்புக்கேற்ற வருமானம் வரும், வருமானம் பெருகிக்கிட்டே வரும். அதே நேரத்தில் அழுக்கு துணிமணியோடு அலைய வேண்டியது வரும். இருந்தாலும் அப்படித்தான் உங்களுக்கு சனி பகவான் கொடுப்பார். குலதெய்வ வழிபாட்டினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். சந்தை நிலவரம் கொஞ்சம் கவலையை கொடுத்தாலும், போட்டிகள் கடுமையாக இருந்தாலும், பேங்குகளில் கூடிய கண்டிப்பு கவலையும் கொடுக்கும். ஏற்றுமதி வெளிநாடுகள்லேருந்து வர வேண்டிய பாக்கியங்கள் கொஞ்சம் நிற்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு குருவினுடைய வருகை, குரு பயிற்சி சனிக்கு விழுவதினால் அமோகமான வெற்றி உண்டாகும். ஒரு 3 மாத காலம் வேண்டுமானால் உங்களுக்கு இந்த ஏற்றுமதி இறக்குமதியில் ஒரு ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். இருந்தாலும் கவலை இல்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு, ஆஞ்சநேயருடைய ஸ்தோத்திரம், சுந்தர காண்டம் இதெல்லாம் நீங்கள் பாடலாம். அதுபோல் உங்கள் வீட்டில் வாசலில் ஆஞ்சநேயர் பட்டாபிஷேக படம் வையுங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது நான் சொல்கிற ஸ்லோகத்தை சொல்லுங்கள். வனமாளி கதிசார்கி சங்கி சக்கரீச்ச நந்தகி ஸ்ரீமன் நாராயணோ விஷ்ணு வாசுதேவோ அபிரட்ச, இப்படியே சொல்லுங்கள். பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் கவலை வேண்டியதில்லை. பிறந்த ஜாதகம் நல்லா இருந்தால் கவலை இல்லை. ஒருவேளை இந்த காலகட்டத்தில் பிறந்த ஜாதகம் தசா புத்தியெல்லாம் நல்லா இருக்கா, ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. ஒருவேளை ஜாதகம் சரியில்லாமல் இருந்தால் நீங்கள் அதற்கு சேர்த்து பரிகாரம் பண்ணணும். அப்போ அசால்ட்டுத்தனம் இருக்கக்கூடாது, நல்லா கவனிக்கணும். அதே போல் இந்த காலகட்டத்தில் புதிய வண்டிகள் வாங்குறதை நிறுத்திடணும். வண்டி வாகனங்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை நிறுத்திடணும். அதுபோல் தரக்குறைவான சரக்குகள் சந்தையில் மலிஞ்சு கிடக்கும். அதை வாங்கி உங்கள் விற்பனையே உள்ளே விட்டிங்கன்னா கடுமையாக உங்களுக்கு பாதிச்சிடும், பேர் கெட்டு போயிடும். அதனால் பேங்கில் ஒத்துழைப்பும் நிறுவனங்களில் ஒத்துழைப்பும் பாதிக்கும். பண பிரச்சனை ஏற்படும். புதிய திட்டங்களை செயல்படுத்துவதில் பிரச்சனை வரும். இந்த காலகட்டத்தில் கூட்டு சேர்ந்து எந்த தொழிலும் செய்யக்கூடாது. 6ஆம் இடத்துல சனி பகவான், 5ல் சனி இருக்கிறனால 7ஆம் இடத்தை பார்ப்பார். சனி பார்வை படுற இடம் தான் கெடுதல் தரும், சனி இருந்த இடத்த நன்மை தருவார். நல்லா கவனிச்சுக்கணும். 7ஆம் இடம் புதிய ஒப்பந்தம். அப்போ மனைவிக்கு ஏதாவது ஒரு வகையில் எப்படி இருக்கும், ஏதாவது ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரும். அதனால் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையும் வரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு விட்டு கொடுத்து போகணும். கொஞ்சம் பேச்சை குறைச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் வெளி மாநிலங்கள்லேருந்து வருவாங்க பாருங்கள் பணியாளர்கள், அவங்களுக்கு கொஞ்சம் குறைச்சல் கொடுப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, ஒரே சமயத்தில் நீங்கள் எல்லாத்தையும் சந்திக்க வேண்டியது வரும். மன நிம்மதி இல்லாமல் தவிக்கும். இப்போ தான் நல்லா இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னாரு. அப்புறம் சனியினுடைய பார்வை படுகின்ற இடத்துல ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கார். அப்படி எல்லாமே நல்லா இருக்குன்னா அப்புறம் எதுக்கு இது இந்த இதை ஒரு சுட்டி காட்டி விழிப்புணர்வு கொடுப்பது தானே எங்களுடைய வேலை. இப்போ கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு, அன்பர்களுக்கு எப்படி இருக்கும், சற்று சிரமமான காலகட்டம் தான். நடிகை மற்றும் நடிகர்களுக்கெல்லாம் வருமானம் குறையும். புதிய படப்பிடிப்புகளும் தேடி வரும். வாய்ப்புகளிலும் எதிர்பார்க்க அளவிற்கு சம்பளம் இருக்குது, அதான ஒத்துக்குங்க. ஆமாம், இதே விட்டிங்கன்னா அப்புறம் சும்மா தான் இருக்கணும். அதனால் மக்களிடத்திலையும் செல்வாக்கும் குறையும். பட தயாரிப்பாளர்கள் படம் எடுக்கும் முன் கதைகள் கவனம் செலுத்தணும். அதனால கவனிச்சுக்கணும். எதையாவது ஒரு உப்புச்சப்பில்லாத கதையை கொண்டுட்டு வந்து வச்சுட்டு அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. அதே போல் அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு இது கொஞ்சம் சற்று சிரமமான காலகட்டம் தான். நடிகை மற்றும் நடிகர்களுக்கு வருமானம் குறையும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதுபோல் அரசியல்வாதிகளுக்கும் சுக்கிரன் உச்ச வீடான மீனத்தில் சனி பகவான் சஞ்சரிப்பதால் உயர் மட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர்களோட ஒற்றுமை குறைவு ஏற்படும். உங்கள் மீது உள்ள நம்பிக்கை குறையும். ஆனால் பிற கட்சிகள்லேருந்து உங்களுக்கு அழைப்பு வரும். மன உறுதி குறைவினால் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தால் நீங்கள் எங்கேயும் போக மாட்டீங்க.
அப்போ உங்கள் மன உறுதிக்கு சோதனையான காலகட்டமாக தான் இது இருக்குது. தவறான முடிவுகளால் ஏற்பட்டு மன அமைதியே குறையும். அதுபோல் செவ்வாய் சூரியன் கிரகங்களில் ஓரளவு ஆதரவாக தான் இருக்குது. உங்கள் பேச்சிலும் கருத்துக்களை வெளியிடுவதிலும் நிதானம் அவசியம் தேவை. மக்கள் மிகவும் கவனமாக உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. சொற்பொழிவுகளை கவனித்து பேசணும். அடுத்து மாணவர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சனி பகவானுடைய சஞ்சார நிலையினால் பாடுபட்டு தான் படிக்கணும். ஆசிரியர்களின் ஆதரவெல்லாம் வழிகாட்டுதல்களும் கொஞ்சம் குறையும். நாம் தான் தேடி போகணும். சகவாச தோஷத்தினால் படிப்பில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது, கவனிச்சுக்குங்க. அதனால் புதன் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பு கொஞ்சம் கடுமை குறையத்தான் செய்யும். அதனால் பயப்பட வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேங்கிறத மெட்டீரியலிஸ்டிக்காக சொல்லிட்டேன். கிரகங்களை வச்சு தான் நாங்கள் பலன் சொல்கிறோம். உங்களுக்கு ஃபேவரபுளாக அன்ஃபேவரபுளாங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். அது உங்களுக்கு தெரியாதுங்கிறனால நான் உங்களுக்கு விலைக்கு சொல்கிறேன். விவசாயம் நல்லா இருக்கும், அமோகமாக இருக்கும், திருப்தியாக இருக்கும், கால்நடைகள் நல்லா இருக்கும், அபிவிருத்தி உண்டாகும், நல்ல சந்தையில் உங்களுக்கு நல்ல மார்க்கெட் கிடைக்கும். அதனால் உழைப்புக்கேற்ற விளைச்சல் அள்ளி கொடுப்பார். அண்டை பக்கத்தில் இருக்கவங்களுடைய சுமூக உறவு நீடிக்க. ஏற்கனவே மல்லு கட்டிக்கிட்டு கிடந்து அதெல்லாம் இப்போ நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. உங்களை தட்டி கொடுத்து அரவணைச்சு போங்க. விளைநிலமும் வாங்கக்கூடிய யோகமும் அமையும். பெண்மணிகளுக்கு நல்லா இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது. அனுகூலமான காலம். திருமண வயது உள்ள பெண்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை வாய்ப்புக்குள்ளவங்களுக்கு வேலை கிடைக்கும். பெண்களுக்கும் ஒரு பணப்புழக்கங்கள் உண்டாகும். அதே போல் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். ஏற்கனவே கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தாங்க அப்படின்னா வந்துடும். மனைவி ஒரு பக்கம் கணவன் ஒரு பக்கம் வேலை பார்த்தாலும் இப்போ 2 பேரும் சேர்வதற்குரிய வாய்ப்புகள்லாம் அமையும். அப்போ அளவுக்கு மீறிய வீரியம் நிறைந்த செவ்வாயின் ஆட்சி வீடு விருச்சிகம். அப்போ நீங்கள் முன்கோபம், உணர்ச்சி வசப்படுதல் ஆகியவற்றை தவிர்க்கணும். நீங்கள் உங்களுக்கு ஒரே மாதிரி தவறுகள் நடந்துக்கிட்டே வருது. அதை நீங்கள் வாட்ச் பண்ணி அதுலேருந்து நீங்கள் திருத்தாத வரையில் நீங்கள் வாழ்க்கையில் தோல்வி தான். நீங்கள் ஒரே மாதிரி தவறு செய்கிறீங்க. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் என்னென்னா நுனிப்புல் மெய்தல். சரியாக ஒன்று விஷயத்தை கவனிக்கிறது இல்லை. பெர்ஃபெக்ஷன் குறைவாக இருக்குது. பெர்ஃபெக்ஷன் இருக்கணும். அப்போ கிரக சஞ்சாரம் சரியில்லாமல் இருந்தது. இப்போ கிரகம் நல்லா இருக்குது. அதனால் விடாமுயற்சியோடு இப்போ ஒரே அழுத்த ராக்கெட் வேகத்தில் போயிடணும். இதெல்லாம் செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் பக்கத்தில் இருக்க கோயிலை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. அதே போல் ஆஞ்சநேயர் வழிபாடு, பசுமாட்டுக்கு வழிபாடு பண்ணுங்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரியன் வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பாக இருக்கும். அதுபோல் ஸ்ரீரங்க ரங்கநாதரை தரிசிச்சுட்டு வாங்க. பெண்கள் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.